2021 ஜெயிக்க வச்சாங்க. இந்த 4 வருஷம் என்ன நடந்துச்சு? அதுக்கு நான் சிறந்த உதாரணம் சொல்லிடுறேன். இந்த 4 வருஷமா தலித் மக்கள் இந்த 50 வருஷத்துல பாதிக்கப்படுறதால அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. நேற்று நடந்த போன வாரம் நடந்த வடகாடு பிரச்சனையா இருக்கட்டும், வேங்கவேல் பிரச்சனையா இருக்கட்டும், அது தொட்டு பல்வேறு இடத்துல கோயிலுக்குள்ள போக முடியாத பிரச்சனையிடம் வைக்கத்துக்கு போய் தொடங்கி வைக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர். ஆனா இங்க இருக்க கோயில் எல்லாம் போய் உள்ள போனால பூட்டி வைக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் போதா இல்லையான்னு தெரியல. பிபிசியோடைய அறிக்கையை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. எத்தனை கோயில்ல தமிழக அரசு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலியமா கோயிலை பூட்டி வைக்கிறாங்க. அதாவது ஒண்ணு புரியல. எல்லாரும் சமம்னு சொல்லும் பொழுது ஒரு கோயிலுக்குள்ள வந்து ஒரு 50-100 பேர் போகக்கூடாதுன்னு சொல்லும் போது காவல்துறை அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏன் தயங்குது? அப்பதான் இங்க சாதியின் அடிப்படையில் செயல்படக்கூடிய அரசியலா இது இருக்கு. சோ ஆனா மக்கள் வந்து சாதியின் அடிப்படையில் ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பது கிடையாது. அது 2026 மாறும். அதே போல விவசாயிகளுடைய பிரச்சனை இன்னைக்கும் திருவண்ணாமலையில சிப்காட்ல போராடிட்டு இருக்காங்க. 500 நாட்கள் மேல திரு அருள் அவர்களை அரெஸ்ட் பண்ணாங்க, குண்டாஸ் போட்டாங்க. இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள். டாஸ்மார்க் 50,000 கோடி ரூபாய் சேல்ஸ் போச்சாச்சு. டாஸ்மார்க்ல 50,000 கோடி ரூபாய் சேல்ஸ் ஆகி மக்கள் வந்து பாதிப்பாயிருக்கும் பொழுது, ஆனா அதுல ஒரு பெரிய ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ரைட் ஆகி இன்னைக்கு அதோட நிர்வாக இயக்குனர் வந்து இன்னைக்கு வந்து அண்டர் தி என்கொயரியில இருக்காரு. சோ இது மாதிரி எல்லா துறையிலையும் ஊழலை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அந்த ஊழலை வந்து மறைக்கிறதுக்காக சமூக நீதியும் பிஜேபி எதிர்ப்பு மனநிலையும் மட்டுமே காமிச்சு இத்தனை காலம் அரசியல் ஜெயிச்சதுக்கான காரணம் பிஜேபியுடன் அதிமுக சேர்ந்ததுனால அந்த ஒரே ஒரு பிளானோட வந்து அவங்க ஜெயிச்சுட்டே இருந்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயனுடைய வருகை உண்மையான அரசியலையும் வெளிப்படைத்தன்மையான அரசியலையும் உருவாக்கும் அப்படிங்கறதா எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை முடிவை தலைவர் மாநாட்டில் அறிவிச்சிட்டான்னு சொல்றீங்க. அதே போன்று ஒரு பூத் கமிட்டி மாநாடு கடைசியா நடந்தது. அதுல சமரசம் என்ற பேச்சுக்கு இடமில்லை. ஆனா மக்களுக்கு நல்லதுன்னா நாங்க எந்த முடிவையும் துணிஞ்சு எடுப்போம் அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தம் என்ன சார்? மக்களுக்கு ஒரு முடிவு என்னன்னா அதுக்கான பிரச்சாரத்தை உருவாக்குவோம். என்ன பிரச்சாரத்தை உருவாக்குறன்னு நீங்க வந்து அடுத்த 3-4 மாசத்துல பார்க்க போறீங்க. பாஜக அதிமுகவுடைய கூட்டணி கிடையாது. அது அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்லை. அது நீங்களே ஒரு அர்த்தத்தை உருவாக்குங்க. தலித் மக்களுக்கான போராட்டம் வந்து 3 நாள் நடத்துறாரு. பிறகு வந்து சமூக நீதி கட்சியினர் வந்து திரும்ப சொல்றாரு சொல்றீங்க. தலித் மக்களுக்கான போராட்டம் வந்து கண் துடைப்புக்காக நடத்துறாருன்னு நினைக்கிறீங்களா? திருமாவளவன் இல்ல, நான் அண்ணன் திருமாவளவன் வந்து கண் துடைப்பு நான் சொல்லவே மாட்டேன். கிட்டத்தட்ட 40 வருஷங்களாக வந்து தன்னுடைய வாழ்க்கையை இந்த மக்களுக்காக வந்து அவர் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் எப்படி வந்து 2000-2010 அடங்கமறு திமிரு எழுங்கிற அந்த அண்ணன், நான் காலேஜ் காலத்துல எப்பவுமே சொல்லுவேன், நான் காலேஜ் படிக்கும் போது 2004-2005 ரோட்ல இருந்து அண்ணனை பார்த்து அவருடைய பேச்சுக்களை வந்து கேட்டு வளர்ந்தவன் நான். அந்த திருமாவளவனை திருப்பியும் பார்க்கணும்னு நாங்க நினைக்கிறோம்.